அரபு நாடுகளில் இந்தியர்களின் 12,000 கோடி முதலீடு காலி. 800 நிறுவனங்கள் எதிர்காலம் கேள்விக்குறி. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே வெடித்துள்ள போர் சூழல் உலகளாவிய பொருளாதாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் பெரும் முதலீடுகளை செய்துள்ள இந்திய சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு இது ஒரு வாழ்வாதார போராட்டமாக மாறியுள்ளது. சுமார் 800 இந்திய நிறுவனங்கள் செய்துள்ள $1.3 பில்லியன் முதலீடு தற்போது அழியும் நிலையில் உள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் இந்திய நிறுவனங்களுக்கு அமெரிக்காவிற்கும் அடுத்தபடியாக 2வது பெரிய முதலீட்டு தளமாக ஐக்கிய அரபு அமீரகம் உருவெடுத்துள்ளது. இந்தியாவில் முன்னணி ஸ்டார்ட் அப்கள் மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் தங்கள் சர்வதேச வர்த்தகத்தை விரிவாக்க துபாய் மற்றும் அபுதாபியை தேர்ந்தெடுத்தன. ஆனால் தற்போது ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் இந்த கனவுகளுக்கு முட்டுக்கட்டை போட்டுள்ளது. மணி கண்ட்ரோல் மற்றும் இந்திய ரிசர்வ் வங்கியின் நேரடி வெளிநாட்டு முதலீட்டு தரவுகளின்படி கடந்த 6 மாதங்களில் மட்டும் இந்திய நிறுவனங்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் மிகப்பெரிய அளவில் முதலீடு செய்துள்ளன. சில்லறை மற்றும் விருந்தோம்பல் துறை, இந்த துறையில்தான் அதிகபட்ச பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. சுமார் 280 இந்திய நிறுவனங்கள் இத்துறையில் மட்டும் $400 மில்லியன் முதலீடு செய்துள்ளன. சுற்றுலா மற்றும் மக்கள் நடமாட்டம் குறைந்தால் இந்த நிறுவனங்களின் வருவாய் முற்றிலுமாக முடங்கும். கிரேவிஸ் ஃபுட்ஸ் இந்தியாவில் பாஸ்கின் ராபின்ஸ் உரிமம் பெற்றுள்ள நிறுவனம் அமீரகத்தில் $11.4 மில்லியன் முதலீடு செய்துள்ளது. இந்தியாவின் முன்னணி ஹோட்டல் நிறுவனமான ஓயோவின் துணை நிறுவனம் $11 மில்லியன் வளைகுடா நாடுகளில் முதலீடு செய்துள்ளது. ஹல்திராம் ஸ்நாக்ஸ் ஃபுட்ஸ் தின்பண்டங்கள் தயாரிப்பில் முன்னணியில் உள்ள இந்நிறுவனம் $2.8 மில்லியன் முதலீடு செய்துள்ளது. சிறு பிராண்டுகள், மும்பையைச் சேர்ந்த சப்கோ காஃபி $2.1 லட்சம், பிரம்மா லைஃப் ஸ்டைல் $20 லட்சம் முதலீடு செய்துள்ளன. பெரிய பன்னாட்டு நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் இந்த போரினால் மிக எளிதாக பாதிக்கப்படக்கூடும். இதற்கான காரணங்கள்: பெரிய நிறுவனங்களிடம் நஷ்டத்தை சமாளிக்க போதிய நிதி இருப்பு இருக்கும். ஆனால் சிறு நிறுவனங்கள் தங்களது மொத்த மூலதனத்தையும் முதலீடு செய்திருப்பதால் சில மாதங்கள் வர்த்தகம் முடங்கினாலும் அவை திவாலாகும் நிலைக்கு தள்ளப்படும். பெரும்பாலான இந்திய சிறு நிறுவனங்களிடம் போர் காப்பீடு இல்லை. போர் காரணமாக தளவாடங்கள் சேதமடைந்தாலோ அல்லது வர்த்தகம் பாதிக்கப்பட்டாலோ அவற்றுக்கு காப்பீடு நிறுவனங்களிடமிருந்து இழப்பீடு கிடைக்காது. இது மிகப்பெரிய நிதி இழப்பை ஏற்படுத்தும். போர் காரணமாக வான்வெளி மற்றும் கடல்வெளி போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செலவுகள் பன்மடங்கு அதிகரித்துள்ளன. பொருளாதார வல்லுநர்களின் கூற்றுப்படி 2025 ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களுக்கு பிறகுதான் இந்த முதலீடுகள் அதிக அளவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. முதலீடு செய்த சில மாதங்களிலேயே இத்தகைய போர் சூழல் ஏற்பட்டது துரதிர்ஷ்டவசமானது. குறுகிய காலத்தில் வளைகுடா பிராந்தியத்தில் பெரும் நம்பிக்கையின்மை நிலவுகிறது. வர்த்தக தடைகள் மற்றும் பயண கட்டுப்பாடுகள் இந்திய நிறுவனங்களின் லாபத்தை நேரடியாக பாதிக்கும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். இருப்பினும் நீண்டகால அடிப்படையில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் சந்தை வலுவானது என்பதால் போர் விரைவில் முடிவுக்கு வந்தால் நிறுவனங்கள் மீண்டெழ வாய்ப்புள்ளது. இந்திய வெளியுறவுத்துறை மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சகங்கள் மத்திய கிழக்கு நாடுகளின் நிலைமையை தீவிரமாக கண்காணித்து வருகின்றன. இந்திய நிறுவனங்களின் முதலீடுகளை பாதுகாக்கவும் அங்குள்ள இந்திய பணியாளர்களின் நலனை உறுதி செய்யவும் தூதரக ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஈரான் அமெரிக்க போர் என்பது வெறும் இராணுவ மோதல் மட்டுமல்ல, அது பல்லாயிரக்கணக்கான இந்திய தொழிலாளர்களின் வேலைவாய்ப்பு மற்றும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் இந்திய முதலீடுகளின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் காரணியாக மாறியுள்ளது.